நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணணும், ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ராஷ்டிர பாஷா பேப்பர் 1 ERC அதாவது 5th லெசனில் இருக்க ERC தான் பார்க்க போகிறோம். पद्यांश निम्नलिखित पद्यांश का भाव स्पष्ट कीजिए. ஸோ இவங்க ஸ்டான்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நமக்கு உங்களுக்கு ஆத்தர் டிஸ்கிரிப்ஷன் அது எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மா ஃபட்டி கமீஸ் பர் பவிஷ்ய கா ஃபுல். ஸோ இந்த லைனுடைய ஸ்டான்ஸாக நம்ம லெசனில் எங்கே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ERC வந்து இந்த ஸ்டான்ஸாக இந்த 3 லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு माँ फटी कमीज़ पर पाइबंद लगाती है और पाइबंद पर काटती है भविष्य का फूल. ஸோ இதுதான் ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கவி பரீட்சை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இதில் ரொம்ப ERC சின்னதாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் ப்ராட் பண்ணி எழுதுங்க. ஆனால் நீங்கள் இதை எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. कवि परिचय यह पद्यांश माँ नामक कविता से दिया गया है. यह पद्यांश இந்த பத்யான்ஷனா ஸ்டான்ஸா இந்த வரிசைகள் மா அப்படின்ற கவிதை அதாவது மா அப்படின்ற போயம்லேருந்து கொடுத்துருக்காங்க. இஸ்கே கவி ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ. இதோடைய போயட் யார்? ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ். இவர் எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு லெசனோட இன்ட்ரோவில் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்துக்கலாம். நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்கா ஜன்ம सन 1964 को रायपुर झांसी में हुआ. ஸோ ராய்ப்பூர் ஜான்சியில் 1964 பிறக்கிறாரு. இதை மட்டும் இங்கேருந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எழுதிட்டு इस कविता में कवि ने माँ की निस्वार्थ प्रेम का वर्णन किया है. இந்த போயமில் கவிதா என்ன பற்றி சொல்கிறார் அப்படின்னா மா கே அம்மாவுடைய நிஸ்வார்த்த பிரேம் அப்படின்னா செல்ஃப்லெஸ் தன்னலமற்ற அன்பை பற்றி தான் நமக்கு இதில் சொல்லியிருக்காரு. வர்ணன் கியானா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. பாவ் कवि कहते हैं कि माँ अपनी संतानों के भविष्य का निर्माण खूब करती है. சந்தானம் அப்படின்னா குழந்தைங்க. ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைங்களுடைய பவிஷ்ய அப்படின்னா ஃப்யூச்சர்னா எதிர்காலம் பவிஷ்யனா ஃப்யூச்சர்மா. ஸோ தன்னோட குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை வந்து அதாவது ரொம்ப நிர்ணயிக்கிறதுல, அதாவது அதை வந்து ஒரு கட்டமைக்கிறதுல ரொம்ப இதுவாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. खूब करती है ना ரொம்ப நல்லதாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. माँ अपने बच्चों की कमीज़ की छेद पर पाइबंद लगाते हुए उनके भविष्य के फूल गाड़ती है. அம்மா வந்து தன் குழந்தைங்களுடைய கமீஸ்னா ஷர்ட்டில் சேது அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோல். இப்போது தன் குழந்தைங்க போட்டுக்கிட்ட சட்டையில் ஏதாவது ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஏதாவது பேட்ச் ஒர்க் பார்ப்பாங்க. பைபந்த் அப்படின்றது பேட்ச் ஒர்க்கு. அது இப்போ அவங்கக்கிட்ட வேறு சட்டை இல்லை, வேறு உடுத்துறதுக்கு வேறு துணி இல்லைன்னு போது அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டையாக இருக்குன்னா அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தன்னோட அம்மா வந்து எல்லா குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் இருக்கு இல்லையா, பவிஷ்ய ஃப்யூச்சருக்கு ஃபுல் கார்த்தி ஹே. அந்த மாதிரி நம்மளோட இதில் எங்கெல்லாம் அதாவது ஒரு நம்ம கஷ்டம்னு வந்தால் அந்த இடத்துல நம்மளோட அம்மா நமக்காக வந்து நிற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பைபந்த் இந்த சட்டையோட எக்ஸாம்பிள் இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. எப்படி வந்து சட்டையில் ஒரு ஓட்டை இருந்தால் அந்த இடத்துல அம்மா வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃப்யூச்சரோடைய ஒரு விஷயத்தை அம்மா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உனக்கே பவிஷ்ய கே ஃபுல்னா ஃப்யூச்சருக்கான ஃபூல் அப்படின்றது ஃப்ளவருங்க. இங்கே வந்து ஃப்யூச்சருக்கான ஃப்ளவர் அப்படின்றது கிடையாது, ஃப்யூச்சருக்கான விஷயங்களை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட்டு. कवि कहते हैं कि माँ अपनी संतानों के भविष्य का निर्माण खूब करती है. தன் குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரை நல்லபடியாக நிர்ணயிக்கிறாங்க. माँ अपने बच्चों की कमीज़ की छेद पर पाइबंद लगाते हुए எப்படி ஒரு சட்டையில் ஓட்டை வந்துச்சுன்னா அங்கே பேட்ச் ஒர்க் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி உன்கே பவிஷ்யக்கு ஃபுல் गाड़ती है. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை வந்து ரொம்ப அழகாக நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று. அடுத்து 2வது ERC பாருங்கள். சம்பூர்ண தர்த்தி ஹே ஜீவன் கே அங்கூர். இந்த ஸ்டான்ஸா எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு செகண்ட் ERC வந்து இந்த ஸ்டான்ஸா லாஸ்ட் ஸ்டான்ஸாலேருந்து கொடுத்துருக்காங்க. சம்பூர்ண தர்த்தி ஹே மா हमारी सांसों की धुरी पर घूमती जहाँ सबसे पहले फूट जीवन के अंकुर
अंकुर அதாவது இந்த 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு செகண்ட் போயம் செகண்ட் ERC. ஸோ இதுதான் செகண்ட் ERC. அகெயின் இந்த செகண்ட் ERC கவி பரீட்சை நீங்கள் சிமிலராக இங்கே என்ன படித்தோமோ அதே எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. भाव माँ अपनी संतानों के लिए धरती की तरह सब कुछ सह लेती है. அம்மா வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்காக தர்த்தி கி தரஹ் அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் சப்பு குச்சு சஹலேத்திகை என்ன நடந்தாலும் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிறாங்க. अपने बच्चों की सांसों की दूरी पर ही उसका जीवन फिरता है घूमता है. தன்னோட குழந்தைங்களுடைய சான்சம் அப்படின்னா மூச்சு காற்று, அந்த மூச்சு காற்றை சுற்றி தான் அம்மாவுடைய வாழ்க்கையை வந்து சுற்றி சுற்றி வருது. அதாவது ஃபிர்தா கும்தானா அதையே சுற்றி சுற்றி வர்றது. ஸோ தன் குழந்தைங்களுடைய அந்த மூச்சு காற்றை சுற்றியே தான் அம்மா வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சப்கே ஜீவன் கே அங்கூர் அப்னி அப்னி மாँ से ही फूटकर विकसित होते हैं. எல்லாருடைய வாழ்க்கையுமே அங்கூர் அதாவது எல்லாருடைய வாழ்க்கையோட இதுவுமே தன்னுடைய அம்மா கிட்ட இருந்து தான் வந்து பெருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு அங்கூர் சப்கே ஜீவன் கே அங்கூர் அப்படின்றது என்ன அப்படின்னா முளைக்கிறது. நம்ம எங்கேருந்து நம்ம எல்லோரும் முளைக்கலும், அதாவது முளைத்தல் அப்படின்னா வளர்ந்து வர்றது எல்லாமே அப்படி அப்படி மாசேஹி ஃபுட்கர் தன்னுடைய அம்மா கிட்டேருந்து தான் நம்ம வளர்ந்து விக்சித் ஹோத்தே ஹே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அப்படின்னா அதுக்கு முதல் கட்டமாக யார் இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய அம்மாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க, நம்மளுடைய அம்மாவாக தான் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்றை சுற்றியே தான் அம்மா வந்துட்டுருக்காங்க. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நமக்காக அம்மா என்ன பண்ணுறாங்க, பொறுத்துக்கிறாங்க அப்படின்றத இந்த ERCயில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.